அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் ஜாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாட் ஜிபிடி வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சில கொஸ்டின்ஸை டைப் பண்ணி அந்த சாட் ஜிபிடி அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்குதுங்கிறத ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஏற்கனவே சாட் ஜிபிடியோட இன்ட்ரோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கொஸ்டின்ஸை சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாட் ஜிபிடி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எஸ்ஸே எழுதணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லனா நம்ம சாட் ஜிபிடி கிட்ட கேட்கலாம். எப்படின்னா அந்த சாட் ஜிபிடியோட டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ரைட் எஸ்ஸே ஆன் குளோபல் வார்மிங்னு கொடுத்தோன்னா சாட் ஜிபிடி நம்மளுக்கு குளோபல் வார்மிங் டாப்பிக்கில் ஒரு டீட்டெயில்டு எஸ்ஸேவை கொடுக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஒரு வேர்டை இன்னொரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேர்டோட இன்னொரு லாங்குவேஜில் அந்த வேர்டுக்கான ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு தெரியலனா நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்லேட் ஹியூமன் பீயிங் இன் தமிழ்னு கொடுத்தா சாட் ஜிபிடி ஹியூமன் பீயிங்கான எக்ஸாக்ட் தமிழ் வேர்டை நம்மளுக்கு கொடுக்கும். மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு வேர்டோட கரெக்ட் ஸ்பெல்லிங் தெரியலனாலும் நம்ம கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார் ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு கேட்டால் சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஹிப்போபோட்டமஸோட கரெக்ட் ஸ்பெல்லிங் கொடுக்கும். ஸோ என்ன வேர்டோட கரெக்ட் ஸ்பெல்லிங் வேணுனாலும் நம்ம சாட் ஜிபிடிகிட்ட கேட்கலாம். ஸோ சாட் ஜிபிடி கிட்ட நம்ம ஒரு லெட்டர் எழுதி கேட்டாலும் எழுதி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ லெட்டர் ஃபார் சிக் லீவ் ஃபார் 1 டேன்னு கேட்டோன்னா சாட் ஜிபிடி நம்மளுக்கு அந்த லெட்டரை எழுதி கொடுக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கொஸ்டினை டைப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா அது எழுதி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் லெட்டரை வந்து இது ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லீவ் லெட்டர் மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஃபார்மல் இன்ஃபார்மல் என்ன டைப்பில் வேணாலும் இந்த சாட் ஜிபிடி நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். லெட்டர் மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் ரெக்கமெண்ட் ஃபார் ஏஜ் 10 அப்படின்னு கொடுத்தா ஸோ ஏஜ் 10 உள்ள சைல்டுக்கான புக்ஸை வந்து இந்த சாட் ஜிபிடி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 2 போட்டு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப் ஜென்ரேட்டிங் கொடுத்தா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் சாட் ஜிபிடி நம்மளுக்கு கோடிங்கும் கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ கோட் ஃபார் ஆட்டிங் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து இன் சி லாங்குவேஜ்னு கொடுத்தா சி லாங்குவேஜில் நம்மளுக்கு 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் கோடை சாட் ஜிபிடி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி கோட் வேணுனாலுமே நம்ம இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த கோடை பாருங்கள், அப்படியே வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல் கம்ப்ளீட் கோட் நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே வந்து ஜென்ரேட் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட பர்சனல் கொஸ்டின்ஸும் இந்த சாட் ஜிபிடியில் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டயர்ட் அப்படின்னு நம்ம இந்த சாட் ஜிபிடியில் கேட்டோன்னா ஸோ அது நம்மளுக்காக ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் டயர்டாக இருக்கோ அதோட சொல்யூஷன்ஸையும் நம்மளுக்கு கொடுக்கும். எந்த கான்செப்டையுமே எந்த ஏஜான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் மொமெண்டம் டு அ 5-year-old சைல்டு அப்படின்னு கொடுத்தோன்னா 5-year-old சைல்டுக்கு புரிகிற மாதிரி மொமெண்டம் கான்செப்டை வித் வேரியஸ் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ மொமெண்டமோட டெஃபினிஷன்ஸை கொடுத்துட்டு அது கீழே ஒரு 5-year-old சைல்டுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு டாய் ட்ரக்கை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.